உனக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். நல்ல வாழ்க்கை துணை வேணும் கேட்டீங்களே, நல்ல புருஷன் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல குழந்தை வேணும், சொந்த வீடு வேணும், உனக்கு வாகனம் வேணும், படிப்பு வேணும், அந்தஸ்து வேணும், சொத்து வேணும், நகை வேணும், எல்லாமே கொடுத்தாரே. இயேசுவுக்காக நீ என்ன செய்த? உனக்காக மரித்தாரே. ஆலயத்துக்கு போகிற நம்ம கடமை. அது மட்டும் இல்லை, அநேக ஆத்மாவை யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள். நான் நிற்பது நிர்மூலமாவோட கிருபை. எனக்கு வாழ்க்கையிலே என் இருளத்தை வெளிச்சமாக மாற்றின கத்திரிடத்துல, எனக்கு வாழ்க்கை கொடுத்த கத்திரிடத்தை நான் ஓடி போய் நான் தேவனுக்கு மகிமையான ஊழியம் செய்வேன்னு அந்த பத்திமை கூட போனாரே. இன்னையிலேருந்து ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம மறக்கக்கூடாது. வேதனையாக இருக்கீங்களா? உங்களை எல்லாம் அசட்டை பண்ணுறாங்களா? பயப்படாத. அந்த பத்திமரை கூட கத்தரை உயர்த்தி சத்தமிட்டு கூப்பிடும் போது இயேசுவே நின்று அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்தா. இந்த பார்த்து கொண்டு கத்தரோட தேவச்சனமே, நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீ கூப்பிடும் போது கத்தர் மனம் இறங்கி வருவார், அவரே ஆறுதல் படுத்துவார்.